புற்றுநோய் சரி பண்றதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உண்டு. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ண போறோம் பார்க்கலாங்களா? கீமோதெரப்பி கொடுக்கும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கலாம். காமனா என்ன சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, கொமட்டுறது, வாந்தி வர மாதிரி இருக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே ப்ரீ மெடிகேஷன் சொல்லி சில மாத்திரை கீமோதெரப்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இந்த சிம்டம்ஸை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி முடி விழுறது ரொம்ப காமன். அது எல்லாருக்கும் கீமோ எடுக்கிற சமயத்துல முடி விழுற வாய்ப்பு இருக்கலாம். இன்னொரு காமனோட சைடு எஃபெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின் அண்ட் பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின். ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம், இது எப்படி கம்மி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரிங்க் லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். தண்ணி ஜாஸ்தியா குடிச்சாதான் அந்த ஹைட்ரேஷன் இருக்கிற சமயத்துல இது குறையலாம். ரெண்டாவது மாய்ஸ்சரைசர்ஸ் அண்ட் ஆயில்ஸ். ஸோ பாடி ஆயில், மாய்ஸ்சரைசர் எல்லாம் போடும்போது இது ஓரளவுக்கு கம்மியாகும். அது தவிர உங்களுக்கு செல்ஃப் கேர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்க் போடுறது, ரொம்ப கிரௌடடான ஏரியாஸ்ல போகாம இருக்கிறது தான் அட்வைஸ். ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தா கேன்சர் ட்ரீட்மெண்ட் கூட வர சைடு எஃபெக்ட்ஸ் ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம்.